ஹாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1100 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ இது வந்து கஸ்டமர் வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். இது வந்து சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து டீகோடர் சுவிட்சு. இந்த டீகோடர் சுவிட்சு வந்து இந்த டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து சென்சார், இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோலும் வச்சுக்கலாம். இந்த 5.1 கிட்ட வந்து ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சாகவும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆன் பண்ணோன்னா சர்க்யூட் ஆன் ஆயிரும். 3 செகண்ட் டிலே வச்சு ஆன் ஆகும். ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஒரு 3 செகண்ட் டிலேயில் வந்து ஆன் ஆகும். இது வந்து டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு இந்த இடத்துல சென்சார் வந்து வரும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டீகோடர் போர்டு, அதாவது MP3 டீகோடர் போர்டு. இந்த போர்டு வந்து வரும் உங்களுக்கு. அதாவது இது வந்து MP5 போர்டு, அதாவது வீடியோவும் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். அதாவது இதில் ப்ளூடூத்தும் இருக்குது. ப்ளூடூத்தை நம்ம யூஎஸ்பி இதில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோ சாங்கை வந்து ப்ளே பண்ணோம்னா நமக்கு வந்து வீடியோவோட நமக்கு வந்து வரும். இது வந்து MP3 டீகோடர். இதுதான் வந்து நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம். வீடியோவும் ஆடியோவும் வரும். ரெண்டாவது இது வந்து ஆப்டிக்கல் கிடையாது, கோஎக்ஸலும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. இது வந்து 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு, நார்மல் 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ரோக்ராம் ஏசி போட்டிருக்காங்க பின்னாடி. இது ஒரு ப்ரோக்ராம் ஏசி போட்டால் இந்த 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு இது டிடிஎஸ், டால்பி அதெல்லாம் கிடையாது. இது நார்மல் போர்டு. இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இது வந்து எக்ஸ்ட்ரா வால்யூம் கண்ட்ரோல். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது இது வந்து கலராக இருக்கிறதுக்கு வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து எல்இடி வந்து இந்த எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேன் வந்து மாட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேனுக்கான டிரான்ஸ்ஃபார்மரு, இது வந்து ஒரு 3 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. 3 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த ஃபேனுக்கும், அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற அந்த கலர் எல்இடிக்கும் வந்து லைன் போகுது. அதுக்கப்புறம் இந்த ஆடியோ, அதாவது இந்த வீடியோ ஜாக்கு, இந்த 3 லைன் நான் வந்து கொடுத்துருக்குறேன். 3 லைனில் நம்ம எந்த லைன் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லைன் தான் நான் கொடுத்துருக்கேன் வீடியோ ஜாக்கு. ஏன்னா ஆடியோ வந்து இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்லேருந்து வெளியே வந்துடும், அதனால் வீடியோ பின்னால் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டிவிடியும் ஆக்ஸ் லைனும் வந்து இங்கே பின்னாடி இருக்குது. இந்த லைன் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து எப்படி லைன் வந்து கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். இது வந்து ஸ்பீக்கர் லைனு. உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் ஒயரிங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 பின் டாப்பு, இந்த 3 பின்னை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஏசி கார்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த கனெக்ட் பண்ண ஏசி கார்டில் பார்த்திங்கன்னா இதில் 2 ஒயர் வருது. இந்த 2 ஒயரில் வந்து இது ஒரு வந்து ப்ளூ கலர் ஒயர், ரெட் கலர் ஒயர். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபீஸுக்கு தான் கொடுக்கணும். சப்போஸ் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோட் ஆனாலும், இல்லை ஃபெட் ஏதாவது லோட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் லோட் ஆனாலும் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து சீக்கிரமாக போகணும். அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட்டு வந்து இந்த ஃபீஸுக்கு போகுது. இது வந்து ப்ளஸ் ஃபீஸுக்கு போகுதுங்களா. அடுத்து இந்த நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு லைன் போகுது. இந்த இடத்துல இன்னொரு லைன் போகுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து நான் லைன் கொடுத்துருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது வந்து முன்னாடி இருக்கிற எல்இடி லைட்ஸுக்கும், இங்கே எல்இடி லைட்ஸ் போட்டிருக்கேன். முன்னாடி இருக்கிற இந்த எல்இடி லைட்ஸுக்கும் இந்த ஃபேனுக்கும் வந்து சப்ளை போக போகுது. ஓகேங்களா. அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும். உடனே இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து ஃபஸ்ட்டு லைன் போகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து கிரவுண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே ஒரு கிரவுண்டு எடுத்துகிட்டு போய் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கிரவுண்டுங்களா. அடுத்தது நம்ம இந்த ஃபியூஸ்லேருந்து இந்த சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சிலேருந்து இன்னொரு பின்னு வருது. இதை ஆன் பண்ணோம்னா இந்த 2 ஜாயிண்ட் ஆகி இந்த ப்ளூ கலர் ஒயரில் கரண்ட் வரும். இது வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. அதே மாதிரி இன்னொரு அவுட்புட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. அப்போனா வந்து நமக்கு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கும் வந்து ஃபஸ்ட்டு லைன் போயிடும். ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து அடுத்து வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த சைடு பின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்புட் 240 வோல்ட் நம்ம கொடுத்தோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இது பாருங்கள், பாபின் வைண்டிங் பார்த்திங்கன்னா 30 0 30 வோல்ட்டு, அதுக்கப்புறம் 12 0 12 வோல்ட்டு 1 ஆம்ஸு, 30 0 30 வோல்ட்டு 10 ஆம்ஸு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாபின் வைண்டிங் பார்த்திங்கன்னா 30 0 30 10 ஆம்ஸு, 12 0 12 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. இது பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒயர் இருக்குது, இந்த ரெட்டு பிளாக்கு, அதுக்கப்புறம் இந்த ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெட்டு. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி 30 வோல்ட்டு, இது மைனஸ் வோல்ட்டு, அதாவது 0 வோல்ட்டு, இது 0 வோல்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஏசி 30 வோல்ட்டு, ப்ளஸ் 30 வோல்ட்டு, 0 வோல்ட்டு, மைனஸ் 30 வோல்ட்டு கிடைக்கும். அதாவது நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இது வந்து ஒயரிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒயரிங் பண்ணாங்கிறத சொல்கிறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா 12 0 12 வோல்ட்டு,
இதில் வந்து 3 லைன் வருது. இதில் நம்ம 2 லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 12/012 வந்து எந்த லைனு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து இது 3 லைன் இருக்குது. நம்ம இந்த போர்டு கொடுக்கும்போது இதில் 2 லைன் தான் நம்ம கொடுக்க முடியும். ஹை வோல்டேஜ் லைனில் வந்து 30/030 கொடுக்கலாம். இதில் வந்து 2 ஒயர் இருக்குது. 12 வோல்ட் வந்து எந்த லைன் சொல்லி செக் பண்ணி நம்ம இந்த போர்டில் கொடுத்தா போதும். அடுத்தது வந்து இந்த போர்டில் நம்ம லைன் கொடுத்துட்டு வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு லைன் போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா இந்த 230 வோல்ட் போகுது. இந்த 230 வோல்ட் 240 வோல்ட் போனால் இதுலேயே வந்து அவுட்புட் வந்து 12 வோல்ட் வரும். நம்ம வந்து ஏன் வந்து தனித்தனி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 5.1 ப்ரீ ஆம்பிளிஃபையரில் போர்டு கொடுத்து ஆம்ப் போர்டுக்கெல்லாம் கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்குவோம். இதிலேருந்து நம்ம லைனை வந்து ஃபேனுக்கு எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஹம்மிங் சவுண்டு குறன்னு ஒரு சவுண்டு வரும். அதையை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அதை வந்து சுத்தமாக இல்லாமல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோம். ஓகேங்களா. மற்றபடி டிவிடி எஸ்எம்பிஎஸ் போர்டு போட்டிங்கன்னா அதுலேயும் வந்து குறன்னு சவுண்டு வரும். ப்ராப்பராக கிரவுண்ட் பண்ணால் வராது. அதனால் வந்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இங்கே சுவிட்ச் இருக்குது. இப்போ இந்த சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் வந்து இப்போ நான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட வைக்கிறேன். எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மல்டிமீட்டரோட ப்ளஸ்ஸும், அதாவது ஏசி வோல்டேஜோட ரெட் கலர் ஒயரும் பிளாக் கலர் ஒயரும் வச்சோம்னா நமக்கு வந்து 32 வோல்ட் வருது. இது வந்து 30/030 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் 32 வருது. அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம வச்சோம்னா, இன்னொரு சைடு நான் வச்சோம்னா அதே மாதிரி 32 வருது. 2 ஒட்டுக்காக வச்சோம்னா நமக்கு வந்து 64 வருது. அப்போ இது வந்து 30/030 10 ஆம்ஸ் வோல்டேஜ் வந்து இதில் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு வர 3 வைண்டிங் ஒயர் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இதில் நம்ம வைக்கிறோம். இதில் வந்து 12 வோல்ட் வருது நமக்கு. இது வந்து இது சிங்கிள் ஒயராக இருக்குது. நான் இந்த ஒயர் வந்து இது சிங்கிள் ஒயராக இருக்குது. அதனால் இதில் பிளாக்கில் வைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வருது. இன்னொரு லீடில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வருது. இந்த 2 லீடுக்கும் வச்சோம்னா 26 வோல்ட் வருது. அப்போ வந்து இது வந்து 12 வோல்ட் லைனு. இப்போ நம்ம இந்த 12 வோல்ட் லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக இருந்தாலும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்து அவுட்புட்டு எடுத்து கொடுத்தாச்சு. இந்த சப்ளை போர்டு ஏசி வோல்டேஜ் எடுத்து கொடுத்து டிசியாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த ரெட் கலர் வந்து 30 வோல்ட்டு, இந்த கருப்பு கலர் வந்து 0 வோல்ட்டு, இந்த ரெட் கலர் வந்து 30 வோல்ட். ஓகேங்களா. 30/030 வந்து இந்த 3 ஒயரு, அதாவது இந்த 2 ரெட் கலரும் இந்த பிளாக் கலர் வந்து 0 வோல்ட்டு, இந்த 2 ரெட் கலர் வந்து 30 வோல்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 ஒயர் வருது. அதில் வந்து ஸ்லீவ் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து 0 வோல்ட்டுக்கு வந்து 2 கம்பி வரும். இந்த இடத்துல 2 கம்பி வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல 2 கம்பி வரும். இந்த 2 ஒயர்லேயும் வந்து ஒரு கம்பி வரும். இந்த இடத்துல 2 கம்பி வருது இல்லைங்களா. அதை வந்து நான் இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து 0 வோல்ட்டு, இது 12 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 0 வோல்ட்டு, 12 வோல்ட்டு. அப்போது இந்த 2 வந்து சேர்த்தோம்னா மல்டிமீட்டரில் அளந்து பார்த்தோம்னா 24 வோல்ட் வரும். இது வந்து 0 வோல்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து 30 வோல்ட்டு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த ரெட் கலர் ஒயர் வந்து இது 30 வோல்ட்டு, 0 வோல்ட்டு, 30 வோல்ட்டு வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு போய் இந்த கெப்பாசிட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து 30 வோல்ட் டிசி வோல்டேஜ், அதாவது ரெக்டிஃபையர்லேருந்து கன்வெர்ட் ஆகி கெப்பாசிட்டருக்கு வந்து டிசி வோல்டேஜ். இது வந்து 0 வோல்ட்டு, 30 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, 30 வோல்ட்டு மைனஸு. ஓகேங்களா. இது வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து 30 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து 0 வோல்ட்டு, இது வந்து 30 வோல்ட் மைனஸ். அது நான் இப்போ இந்த ஒயரை வந்து ஏன் கனெக்ட் பண்ணியிருக்காங்கிற நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வோல்டேஜ் கொடுத்தாச்சுங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது 0 வோல்ட்டு 12 வோல்ட் ஏசி வோல்டேஜ் வந்து நான் இதில் கொடுத்துருக்குறேன். இதில் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் வந்து 12 வோல்ட்டு ஒரு 0 வோல்ட் வருது. இந்த 12 வோல்ட் 0 வோல்ட் ஏசி வோல்டேஜ் உள்ளே போய் நமக்கு இதுக்குள்ளே பிரிட்ஜ் ஆகி, இந்த டயோடில் பிரிட்ஜ் ஆகி நமக்கு இந்த 780 12 வோல்ட் வழியாக இந்த 2 வோல்டேஜில் வந்து 12 வோல்ட் வரும். இது வந்து 30 வோல்ட். இது தேவையில்லை நமக்கு. இதை பார்த்தாச்சு. இதில் வந்து 12 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் வரும். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த போர்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 12 வோல்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல போட்டிருக்கு. இதுக்கு வந்து 12 வோல்ட் கொடுக்கணும். இது வந்து 5.1 ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு. இதுக்காக தான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டு இதுக்கு நம்ம சப்ளை எடுக்கிறோம். இது வந்து 30/030 வோல்ட் அவுட்புட்டு. இது வந்து 12 வோல்ட் பாசிட்டிவ் 0. ஓகேங்களா. அந்த அவுட்புட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 30/030 வந்து நான் கொடுத்து லைன் வந்துருச்சு. இதை வந்து ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு நான் கொடுக்கல, அதை எடுத்து கொடுக்கணும். இந்த 2 ஒயர் என்ன அப்படின்னா அதே மாதிரி இந்த 2 ஒயரும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணியிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா
அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே வந்து 2 சேனல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி 6 சேனல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3 ரிலே இருக்குது. இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் கழிச்சு போய்ட்டு ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த சவுண்டு வந்து ஸ்பீக்கருக்கு வந்து போகும். ஸ்பீக்கருக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் வோல்டேஜ் வந்து ஜாஸ்தி போகும்போது ஸ்பீக்கரில் அந்த மாதிரி வந்து சவுண்டு வரும். அதையே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சர்க்யூட் என்ன அப்படின்னா இந்த ரிலே வந்து 3 செகண்ட் கழிச்சு ஆன் ஆகும். அதாவது இந்த சர்க்யூட் வந்து என்ன ஆப்ரேஷன் ஆகுது அப்படின்னா இதில் வோல்டேஜ் கொடுத்தோம்னா, அதாவது நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணோம்னா கரெக்டாக 3 செகண்ட் கழிச்சு வந்து இந்த போர்டு வந்து ஸ்பீக்கருக்கு லைனை அனுப்பும். அதாவது ரிலே வந்து ஒர்க் ஆகும். இந்த ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலே வந்து 2 ஸ்பீக்கர் ஆப்ரேஷன் ஆகுது. இதை ஸ்பீக்கருக்கு வந்து ஆம்பிளிஃபையர் போர்டிலேருந்து எடுத்து இதெல்லாம் கொடுப்போம். ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து இதிலிருந்து எடுத்து நம்ம ஸ்பீக்கரோட கனெக்டரில் கொண்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி 1 2 3 4 5 6 ஸ்பீக்கர், 5 சரௌண்டிங் ஸ்பீக்கரு, அப்புறம் 1 சப்வூஃபருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம கொடுப்போம். இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு, லெஃப்ட் சைடு வந்து கிரவுண்டு, இந்த க்ரீன் கலர் வந்து கிரவுண்டு, இது கிரவுண்டு, இந்த ப்ளூ கலர் வந்து ப்ளஸ்ஸு, அதாவது 24 வோல்ட்டு டிசி. ஓகேங்களா? 24 வோல்ட் டிசி வந்து இதில் கொடுக்கணும். இந்த இடத்துல போட்டிருக்கோம் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி, 24 வோல்ட் ஏசி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 24 வோல்ட்டு டிசியை வந்து நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே பிரிட்ஜ் ஆகி வருது 30 வோல்ட்டு 0 வோல்ட்டு 30 வோல்ட் பிரிட்ஜ் ஆகி இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வந்தோடனே இங்கே வந்து உங்களுக்கு 30 வோல்ட்டு 0 வோல்ட்டு 30 வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டர் மூலயமா இந்த இடத்துக்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் வந்து ப்ளூ கலருங்களா, இந்த கிரவுண்டு வந்து க்ரீன் கலரு. அப்போ இதில் வந்து 30 வோல்ட் வரும். 30 வோல்ட் வந்து நமக்கு இந்த டிசியாக உள்ளே போகும். இந்த இடத்துல வந்து 78024ன்னு இந்த இடத்துல வந்து 7824ன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டிருப்பாங்க. இந்த ரெகுலேட்டர் ஐசி வந்து நமக்கு 24 வோல்ட் டிசியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏசி வந்து 24 வோல்ட்டுக்கு மேலே வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி வந்து ஜாஸ்தி வந்தாலும் நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நமக்கு இதில் வந்து 30 வோல்ட் வருது. 30 வோல்ட் 24 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. ரெண்டாவது இதில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நமக்கு 24 வோல்ட் தான் வரும். அதாவது இதிலிருந்து வந்து இதில் கூட ஹை வோல்டேஜ் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக 24 வோல்ட் தான் வரும். அதனால் இந்த 24 வோல்ட் ஏசி வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து 12 வோல்ட்டு. அப்போ 12 வோல்ட்டு 0 வோல்ட்டு 12 வோல்ட்டு. அப்போ இந்த ரெண்டு 12 வோல்ட்டையும் வந்து நம்ம எடுத்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த 2 12 வோல்ட்டையும் சேர்த்தோம்னா 24 வோல்ட். அப்போ இந்த 2 12 வோல்ட்டையும் வந்து மல்டிமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு 12 வோல்ட்டையும் வந்து நம்ம இதில் கொடுக்கலாம். இதில் கொடுத்தோம்னா இது வந்து 24 வோல்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து சப்ளை கொடுத்தாச்சு. இனி இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து இன்புட் கொடுத்து இது வழியாக அவுட்புட் எடுக்கணும். 6 சேனலுக்கு இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கணும். அது ஒன்று தான் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 12 வோல்ட் வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும். அப்புறம் இது வந்து ஆம்பிளிஃபையர் போர்டுகளுக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த அவுட்புட்டை. அப்போ வந்து இன்புட் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. இனி அடுத்தது வந்து அவுட்புட் வந்து எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி வோல்டேஜ் வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து பாசிட்டிவ். இந்த ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இது வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. இந்த எல்லோ கலரும் ஒயிட் கலரும் கொடுத்துருக்கல, இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா? இது வந்து கிரவுண்டு, 12 வோல்ட்டோட கிரவுண்டு. பாசிட்டிவ் வந்து ரெட் கலர் ஒயரு. அதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து இந்த ஒயிட் கலர் வந்து கிரவுண்டு, ஒயிட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஒயிட் கலர் வந்து கிரவுண்டு, ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. இது வந்து எதுக்குன்னா இந்த இடத்துல 7805 போட்டிருக்கேன் நான். பாசிட்டிவ் வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு ஃபஸ்ட்டு பின்னுக்கு போகுது. செகண்ட் பின் வந்து கிரவுண்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிரவுண்டில் க்ரீன் கலர் ஒயர் வந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து மைனஸு. இது எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த டீகோடர் போர்டு மாட்டுவோம். இது வந்து MP5 போர்டு, வீடியோவும் MP3 போர்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் கனெக்டர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருக்கு பாருங்கள் 5 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டுன்னு. இந்த 5 வோல்ட் ப்ளஸ்ஸில் வந்து நான் இந்த ஒயர் கொடுப்பேன். இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கொடுப்பேன். இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து இந்த கிரவுண்டில் கொடுப்பேன். இந்த 5 வோல்ட்டுக்கு ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல கிரவுண்டுன்னு இருக்குது. இந்த கிரவுண்டில் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இது மாட்டுறதுக்கு இடஞ்சலாக இருக்குது. அதனால் நான் கழட்டி தனியாக வச்சுருக்கேன். இதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மாட்டிடுவேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் வந்து இந்த ரெகுலேட்டருக்கு ஐசி கொடுத்து இப்போ அந்த 5 வோல்ட் டீகோடருக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு 12 வோல்ட் அங்கேருந்து எடுத்திருக்கேன். ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், இந்த ரெட் கலரு. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் வந்து நெகட்டிவ். இது வந்து இந்த இடத்துல போகுது. இந்த இடத்துல போய் உங்களுக்கு இந்த ஒயரில் வருது. இந்த இடத்துல வந்து ஒரு ஜம்பர் போட்டிருக்கேன். இந்த எல்லோ கலர் வந்து பிளாக் கலரில் ஜாயிண்டாக இருக்குது. இந்த ரெட் கலர் வந்து இந்த ப்ரௌன் கலரில் ஜாயிண்டாக இருக்குது. ப்ரௌன் கலர் வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட்டு, பிளாக் கலர் வந்து
கிரவுண்டு. ஓகேங்களா, இது எதுக்குன்னா இந்த போர்டுக்கு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் போர்டு. இதில் வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 5.1 ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த போர்டு வந்து இந்த 12 வோல்ட் வந்து நான் இதில் மாட்டுவேன். கரெக்டாக இந்த சப்ளையில் வந்து நான் குத்துவேன். இந்த இடத்துல குத்தினா இதுக்கு சப்ளை போயிடும், இது ஒர்க் ஆகிரும். அதாவது முதல்ல வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கு சப்ளை வந்து ஒயரை வந்து இழுத்து வச்சாச்சு. அதே மாதிரி இந்த டீகோடர் போர்டுக்கும் சப்ளை வந்து இழுத்து வச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும், அதாவது இந்த 5 சேனல் போர்டுக்கும் இதுக்கு வந்து சப்ளை கொடுக்கணும். அது வந்து இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் வருது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகும்போதே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆன் ஆயிரும். அதனால் வந்து இதிலிருந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் வந்து வருதுன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து நான் ஒரு போர்டு போட்டிருக்கேன். அதாவது இது வந்து ஏசி 12 வோல்ட் இன்புட்டாக போய் அவுட்புட் வந்து டிசி 12 வோல்ட்டாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வரும். இந்த போர்டை வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த போர்டுக்கு வந்து எதிலிருந்து சப்ளை போகுது அப்படின்னா 3 லோடுக்கு போகுது. இந்த ஏசி வோல்டேஜ், அதாவது இந்த 2 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த 2 மஞ்சள் கலர் ஒயர் வருது, 2 எல்லோ கலர் ஒயர் வந்து இந்த இடத்துல போகுது. டயோடில் போய் ரெக்டிஃபையர் ஆகுது. ரெக்டிஃபையர் ஆகி கெப்பாசிட்டருக்கு போய் ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல இந்த போர்டு ஆன் ஆகிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்து எல்இடி இருக்குது. இந்த எல்இடி வந்து எரிஞ்சுன்னா இந்த போர்டில் வந்து எந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து 78012 போட்டிருக்கேன். இதில் ஏசி வந்து 12 வோல்ட் போய் அவுட்புட் வந்து டிசி 12 வோல்ட் வருது. 12 வோல்ட் வருது. பார்த்திங்கன்னா ஐசியோட 3வது பின் இது. இந்த 2 ரெட்டு ஒரு ப்ரௌன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளஸ்ஸு. இந்த 3 பிளாக் கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பிளாக்கு. ஓகேங்களா, இப்போ 3 லோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன லோடுனா இந்த ப்ளஸ்ஸு மைனஸு ஒரு லோடு வந்து இந்த ஃபேனு. ஓகேங்களா, இந்த ஃபேனுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ஃபேனுக்கு. ஓகேங்களா, இந்த ஃபேனை வந்து இதையே கூலிங் பண்ணுறதுக்காக இப்படி வைக்க போகிறேன். இந்த ஃபேனை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த 5 சேனல் போர்டு ஹீட் ஆகாமல் இருக்குது. இந்த ஃபேன் வந்து இங்கே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன் வந்து இந்த சப்புக்கு. ஓகேங்களா, வெளியே வந்து ஒரே ஒரு ஃபேன் தான் வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் ஆச்சுன்னா வெளியே வந்து இந்த ஃபேன் வந்து ஏர் எல்லாமே அவுட் பண்ணிடும். அப்போ வந்து நமக்கு உள்ளே வந்து ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும். ஹீட் ஆக அது வந்து ஹீட் கம்மியாயிரும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடி வந்து ஒரு 4 எல்இடி, இந்த வால்யூம் கண்ட்ரோல் கிட்ட 4 எல்இடி வந்து செட் பண்ணியிருக்கேன். அந்த க்ளூ கன் வச்சு நான் ஒட்டியிருக்கிறேன். 4 எல்இடி வந்து செட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா முன்னாடி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலராக எரியறதுக்காக. இப்போ நான் வந்து உங்களுக்காக வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா அந்த போர்டை வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி வைக்கிறேன். இந்த ஃபேனையை வந்து சும்மா இப்படி நிப்பாட்டி வைக்கிறேன். ப்ளக்கு போட்டு பார்க்குறேன். ப்ளக்கு போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எல்இடி வந்து இதெல்லாமே எரியும். எல்இடி வந்து எரியும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி வந்து எரியும். இந்த ஃப்ளாஷ் லைட் மொபைலில் எடுக்கிறனால அது வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேனும் வந்து ஓடும், இந்த ஃபேனும் வந்து ஓடும். இந்த ஃபேனு 2 ஃபேனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த 2 எல்இடிக்கு. இந்த 2 எல்இடிக்கும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்ளை போகுது. ஓகேங்களா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து சப்ளை கொடுத்தாச்சு. இன்னும் இந்த 5 சேனல் போர்டு, இந்த டிரான்சிஸ்டர் 5 சேனல் போர்டு, இந்த 2 ஃபிட்டுக்கும் தான் வந்து, இந்த 2 சப்புக்கும் 5 சேனல் போர்டுக்கும் தான் வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுக்கல. அது மட்டும் நான் கொடுத்துட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த சப்ளை போர்டு 30 வோல்ட் வருது. வந்து இப்போ இந்த 5 சேனல் போர்டுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து ப்ளஸ், இந்த சைடு வந்து காமனு, இந்த சைடு வந்து மைனஸ் போட்டிருக்கா. இந்த சைடு மைனஸ். அப்போ இந்த மைனஸ் சைடு வந்து இந்த ட்ராக் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மைனஸு, கெப்பாசிட்டரோட மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு வந்து ப்ளூ கலரு, கிரவுண்டு வந்து க்ரீன் கலரு, எல்லோ கலர் வந்து மைனஸ் வோல்டேஜ். ஓகேங்களா, எல்லோ கலர் வந்து மைனஸ் வோல்டேஜ். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ப்ளஸ்ஸு வந்து ப்ளூ, எல்லோ வந்து மைனஸ் வோல்டேஜ், இந்த க்ரீன் கலர் பச்சை கலர் வந்து கிரவுண்டு. அதே மாதிரி இது வந்து 5 சேனல் போர்டு. இதுக்கு வந்து லைன் கொடுத்தாச்சு. இது வந்து சப்பு போர்டு. இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பு போர்டு, 4 ஃபிட் போர்டு, 600 வாட்ஸு போர்டு. ஓகேங்களா, இதிலிருந்து வர லைன் அதே தான். இங்கிருந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் லைன் வருது. இந்த ப்ளஸ்ஸிலிருந்து இங்கே இருக்குது இந்த ரெட் கலர் ஒயரு ப்ளஸ்ஸு. இந்த ரெட் கலர் ஒயரை வந்து எடுத்து இந்த ரெட் கலர் ஒயரில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பேட்ரி ப்ளஸ்ன்னு இருக்குது. இதில் ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து கிரவுண்டு, ப்ளூ கலர் ஒயர் வந்து மைனஸ் வோல்டேஜ். ஓகேங்களா, இந்த ப்ளூ கலர் ஒயர்
ப்ளூ கலர் ஒயர் வந்து இந்த இடத்துல மைனஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். இங்கே ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து கிரவுண்டு இது. ஓகேங்களா, இது வந்து கிரவுண்டு. ஓகேங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து கொடுத்தாச்சு. இந்த போர்டுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுத்தாச்சு, இதுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு, 12 வோல்ட் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னென்னா ஸ்பீக்கர் லைன் வந்து இது கொடுக்கணும். அதாவது இந்த போர்டுக்கு வந்து ஆக்ஸ் லைனும் ஸ்பீக்கர் லைனும் வந்து கொடுக்கணும். கொடுத்து இந்த போர்டை மட்டும் வச்சு ஒயரிங் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதிலிருந்து ஸ்பீக்கர் ஒயர் எடுத்து நம்ம இந்த போர்டுக்கு கொடுக்கணும். இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இதில் கொடுத்து இதிலிருந்து எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒயர் விட்டுருக்கோம் பாருங்கள், இதிலெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த போர்டுக்கும் இந்த 5 சேனல் போர்டுக்கும் இந்த 4 FET போர்டு சப்வூஃபர் போர்டுக்கும் வந்து நம்ம வெறும் சப்ளை மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நான் ஸ்பீக்கர் மட்டும் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இன்புட்டுங்கிறது வந்து ஆக்ஸ் கனெக்ஷன். இந்த இன்புட்டு, இதோட இன்புட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இன்புட்டு, அதுக்கப்புறம் இதோட இன்புட்டு, அதுக்கப்புறம் இதோட இன்புட்டு, இந்த 5 இன்புட்டும் வந்து நம்ம இதில் கொடுக்கணும். இதில் கொடுத்து எப்படி கொடுக்குறது, இதை வந்து எந்த லைனை கொடுக்குறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்பீக்கரை வந்து நான் லைனை கொடுத்துட்டேன். இது வந்து ஸ்பீக்கரு. இதை வந்து நான் வந்து சரவுண்ட் லெஃப்ட்டாக வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். சரவுண்ட் லெஃப்ட்டாக வந்து இது சூஸ் பண்ணியிருக்கேன். சரவுண்ட் லெஃப்ட்டு, இது வந்து சரவுண்டு ரைட்டு, இந்த இடத்துல சரவுண்ட் ரைட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பீக்கர், இது சென்ட்ரு. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பீக்கர் எஸ்பின்னு போட்டிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எஸ்பின்னு போட்டிருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் ரைட்டு. ஓகேங்களா, இந்த 5 லைனையும் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த 5 லைனு அது போக இந்த சப்வூஃபர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ்பின்னு இங்கே ஒரு ஸ்பீக்கரும் இங்கே ஒரு எஸ்பின்னு இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்பீக்கர் லைனும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ எல்லா ஸ்பீக்கர் லைனும் இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா இந்த 5 லைனும், இந்த எஸ்பிங்கிற அந்த 5 லைனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிங்கிற அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இங்கே போகுது. சரௌண்டிங் ஸ்பீக்கரோட 5 லைன் இங்கே இருக்குது. 1 2 3 4 5. அதாவது சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரு. ஓகேங்களா, அந்த 5 லைனும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது என்னென்னா இது வந்து ரிலே. இந்த ரிலே வந்து ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் எப்பவுமே ஆன் பண்ணோன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக 3 செகண்ட் கழிச்சு வந்து இந்த சர்க்யூட் ஆன் ஆகும். அதாவது ஆம்பிளிஃபையர் டோட்டலாக வந்து ஆன் ஆயிரும். ஆனால் ஸ்பீக்கருக்கு வந்து லைன் வந்து 3 செகண்ட் கழிச்சு போகும். அப்போ வந்து உங்களுக்கு டக்குனுங்க அந்த சவுண்டு, அந்த ஹம்மிங் சவுண்டெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஆன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வராது. அதனால் வந்து 3 செகண்ட் கழிச்சு வந்து இந்த சர்க்யூட் ஆன் ஆகும். அப்போ 3 செகண்ட் கழிச்சு இந்த ரிலே ஆன் ஆகும்போது இந்த ஸ்பீக்கருக்கு வர லைன் வந்து இங்கேருந்து இங்கே கன்வெர்ட் ஆகும். அதாவது இங்கேருந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த ரிலேவோட ஆப்ரேஷன். இந்த ஒரு ரிலே வந்து 2 ஸ்பீக்கரை வந்து ஜாயின் பண்ணி விடும். இந்த ஒயரை வந்து இதில் ஜாயின் பண்ணி விடும், இந்த ஒயரை வந்து இதில் ஜாயின் பண்ணி விடும். அதுதான் அதோட ஆப்ரேஷன். இது வந்து ரிலே வந்து 1 2 3 4 5 6 லைன் இருக்குது. இந்த 5 வந்து சரௌண்டிங் ஸ்பீக்கருக்கான லைனு. இந்த 1 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்புக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இதுக்கு 1 மட்டும் இந்த இடத்துல நான் சப்புக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே வந்து காமன் கிரவுண்ட் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்னென்னா இப்போ இந்த கலர் ஒயர் இருக்குது, இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது. இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேனல், இந்த ஆரஞ்சு இங்கே போகுது. இங்கே போய் இந்த ஆரஞ்சிலிருந்து எல்லோ கலரில் ஜாயிண்ட் ஆகும். இந்த எல்லோ கலர் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஒயரு, இந்த 5 ஒயருமே வந்து எல்லாத்தோட ரெட் கலர் பின்லேயும் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதாவது இதுதான் வந்து ரெட் கலர். 1 2 3 4 5 6 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே சப்புன்னு போட்டிருக்கு. இந்த சப்வூஃபருக்கு மட்டும் இந்த கிரவுண்டு வந்து ஜாயிண்ட் ஆகாது. ஓகேங்களா, இந்த சப்வூஃபருக்கு மட்டும் 2 ஒயர் எடுத்து சப்வூஃபருக்கு மட்டும் டைரெக்டாக வந்து 2 ஒயர் எடுத்து நம்ம இதில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அதாவது இது ஒரு சேனலு, அதுக்கப்புறம் இது ஒரு சேனலு, அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரு, அதுக்கப்புறம் கீழே இங்கே ஒரு சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சேனல் இருக்குது. இது எல்லாத்தோட 1 2 3 4 5 இந்த எல்லாத்தோட ப்ளஸ்ஸையும் வந்து, அதாவது இந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்பீக்கர் லைனு. இது 1 பார்த்தீங்கன்னா இது 1, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் 2, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் 3, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் கலர் இருக்குது இந்த சைடு, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எல்லோ கலரு. இந்த மாதிரி 5 சேனலையும் வந்து 5 சேனலில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 5 சேனலில் கொடுத்து இந்த 5 சேனல் 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். இந்த 5 சரௌண்டிங் வந்து இந்த போர்டிலேருந்து வர்றது. அதே மாதிரி இந்த 5 சேனலை வந்து இங்கே போகிறது டைரெக்டாக. அதுக்கப்புறம் காமனாக வந்து ஒரு பின் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தோட ப்ளஸ்லேயும் வந்து நான் வந்து ஸ்பீக்கரை ஜாயின் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த கருப்பு கலர் இருக்குது இல்லைங்களா, கருப்பு கலர் கனெக்டர், ஸ்பீக்கரோட ரெட் கலர் கனெக்டரை தவிர இந்த கருப்பு கலர் கனெக்டர், இந்த சப்பை மட்டும் விட்டுறணும். சப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற 1 2 3 4 5 இந்த 5 கருப்பு கலர் கனெக்டரையும் வந்து ஜாயின் பண்ணணும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1 2 3 4 உள்ள 5 இது மட்டும் ஜாயிண்டாக இருக்காது. ஏன்னா இந்த 2 ஒயர் சப்வூஃபருக்கு போகிறது டைரெக்டாக தான் ஜாயின் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த கருப்பு கலர் கனெக்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த கருப்பு கலர் கனெக்டரோட 5 சரௌண்டிங் லைனையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஒயராக வந்து எடுத்துருக்கோம். இந்த ஒயர் எதுனா, அதாவது இந்த ஒயரு ஓகேங்களா, இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே கிரவுண்ட் பண்ணோன்னே இந்த காமன் கிரவுண்டு வந்து இதிலிருந்து இந்த போர்டுக்கும் வந்து கிரவுண்ட் ஆயிரும். அதனால் வந்து எல்லா ஸ்பீக்கரோட கிரவுண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். எல்லா ஸ்பீக்கரோட கிரவுண்டு வந்து ஜாயிண்ட் ஆகி இங்கே போயிருக்கும். அப்போ நம்ம அந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ் மட்டும், அதாவது ஸ்பீக்கரோட பாயிண்ட் ஒயர் மட்டும் 5 வந்து இந்த ரிலே போர்டுக்கு வந்து போகுது. அதாவது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கு வந்து போகுது. சப்வூஃபருக்கு மட்டும் என்னென்னா, சப்வூஃபருக்கு வந்து இந்த 2 லைன் வருது. அதில் ஒரு லைன் வந்து டைரெக்டாக போர்டுக்கு போயிடுது. இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது. இன்னொரு ஸ்பீக்கர் லைன் மட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த போர்டில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் லாஸ்ட் லைன் தான் வந்து சப்வூஃபர் லைன். இதில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் 3 செகண்ட் டிலேயில் ஆன் ஆகும். அதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் சப்வூஃபர், இந்த 2 தான் சப்வூஃபர். இது வந்து சப்வூஃபர் வந்து நம்ம கிரவுண்ட் கூட ஜாயின் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஏன்னா வந்து அதுக்கு வந்து தனித்தனி ஸ்பீக்கராக இருக்கும். அதாவது ஐசியிலேருந்து 2 மாஸ்ஃபெட் போட்டிருப்பாங்க, 2 டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. 2 டிரான்சிஸ்டர்லேருந்து வர அவுட்புட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஸ்பீக்கர் இன்புட்லாம் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து இதில் கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ நீ அடுத்தது என்னென்னா, அது இப்போ இந்த போர்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு நீங்கள் வாங்கும் போது இது ஒரு 1500 வரும். 1500 1300 அந்த மாதிரி ரேட்டு வரும். இந்த போர்டு வாங்கினீங்கன்னா இது ஒன்று, அப்புறம் இதுக்கு ஒன்று ரிமோட் கிட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒன்று தருவாங்க. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கும். இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்கோடர், அதாவது இதிலே வந்து சவுண்டு வைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பட்டன் மாதிரி. இதிலே வந்து ஆம்பிளிஃபையர், அதாவது இந்த டிஸ்பிளே சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதிலே வால்யூம் கண்ட்ரோலும் வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து இந்த டிஸ்பிளேவோடைய அட்டாச்சாக வரது வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது இதிலேருந்து சப்ளை ஒயர் இருக்கும். இந்த டிஸ்பிளேலேருந்து சப்ளை ஒயர் இருக்கும். அந்த சப்ளை ஒயர் வந்து இதில் குத்துற மாதிரி வரும். இந்த போர்டில் வந்து குத்துற மாதிரி வரும் ஓகேங்களா. இதிலிருந்து நீ வந்து 5.1 இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த போர்டை பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். இந்த போர்டை பற்றி தனியாக வந்து எப்படி இது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதிலேருந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து லைன் எடுத்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போது இதை வந்து இந்த லைனை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டு தான் வந்து இந்த போர்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போர்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து 12 வோல்ட் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கொடுப்போம் 12 வோல்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்புட் கொடுத்தோம்னா இது வந்து என்ன ஆகுனா, இது வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற போர்டு. 12 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா 7808 போட்டிருக்கிறாங்க, 7808 போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7805 போட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த ப்ராசஸர் ஐசிக்கு வந்து 7805 வோல்ட் தான் போகும், அதனால் இதை போட்டிருக்காங்க. இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து நான் சும்மா ஜஸ்ட்டு சொல்கிறேன். இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இதை வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, இது வந்து ஐஆர் ரிசீவரு. இப்போ இந்த போர்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே என்கோடர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து 4 வயர் போகும். இந்த இடத்துல 4 வயர் போகுது பாருங்கள். இதிலேருந்து இது பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு டேட்டா கிளாக்கு கிரவுண்டு, இதிலேருந்து 4 வயர் வந்து அவங்களே வந்து இந்த போர்டு வந்து 1500 1300 வரும். இதிலேருந்து வந்து இந்த கனெக்டர் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது இந்த போர்டிலேருந்து இந்த போர்டுக்கு வந்து நம்ம இதில் கனெக்டர் வந்து குத்துற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த கனெக்டர் வந்து நான் குத்தியாச்சு. கிரவுண்டு கிளாக்கு டேட்டா 5 வோல்ட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த 12 வோல்ட் வந்து நம்ம கொடுக்கணும். இதில் 12 வோல்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது இந்த டிஸ்பிளேலேருந்து இதை எடுத்து குத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்கோடர் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஆன் பண்ணுறதுக்கு, இது ஆன் பண்ணால் 5.1 ஆம்பிளிஃபையர் அப்படின்னு வந்து ஆன் ஆகும். அதாவது இதிலே வந்து என்டர் பட்டன் அமுத்துற மாதிரி சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து வால்யூம் கண்ட்ரோலும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதிலே வந்து வால்யூம் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இதை தனியாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் எதையும் வந்து சால்ட்ரிங்கில் இதை வைக்க தேவையில்லை, அவங்களே வந்து ஒயர் கனெக்டரெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்கள் இந்த கனெக்டரை வந்து எந்த கனெக்டர் எதுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்கோடர்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்கோடர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாக் பல்ஸு கிரவுண்டு டேட்டா அப்படின்னு போகிற ஒயர் வந்து அவங்களே இந்த இடத்துல கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து இந்த போர்டில் இந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுதான் வந்து லைனு. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து வைப்போம்.
இந்த இடத்துல வந்து உள்ள டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுவோம் உள்ள. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த என்கோடரை வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், எப்படி வந்து லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இந்த டிஸ்பிளே போர்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல வந்து கிரவுண்டு, இந்த இடத்துல வந்து இன்புட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிவிடியிலேருந்து வர இன்புட் லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ இந்த போர்டை வந்து நான் இப்படி வச்சு தான் வந்து இங்கே லைன் கொடுத்துருக்கேன். இந்த போர்டு வந்து இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டு வந்து இப்படி இந்த கண்டிஷனில் வச்சு பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே டிஸ்பிளேன்னு போட்டிருக்கு. இது வந்து டிஸ்பிளேக்கு போகிற லைனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிடி இன்புட்டுன்னு போட்டிருக்கு. அதாவது டிவிடியிலேருந்து வரக்கூடிய இன்புட்டை நம்ம இதில் கொடுத்தோம்னா அவுட்புட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கிரவுண்டு சப்பு, அதாவது கிரவுண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்வூஃபரு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, இந்த லைன் அவுட்புட் எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த ஆம்பிளிஃபையர் லைனில் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. அது வந்து இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து டிவிடி லைனு, அதுக்கப்புறம் நேக்ஸ் லைன்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, எஸ்எல்லு, எஸ்ஆர், சப்பு, சென்ட்ரு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, இது வந்து டிவிடி இன்புட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு காமன் கிரவுண்டு. ஓகேங்களா. அது பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒயரிங் வந்து கச்சான்னு இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு போர்டு இருக்குது, இதிலே வந்து நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்களா, ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு. இது கிரவுண்டை வந்து எடுத்து இந்த ஃபஸ்ட்டு பின் கிரவுண்டு, இந்த கிரவுண்டை எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டை வந்து இந்த சென்டரில் இப்படி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு இதுக்கு போகிறது, டிவிக்கு, டேப்புக்கு, விசிடிக்கு இதுக்கு போகிறது. கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா டிவிடி இன்புட்டு. டிவிடியிலேருந்து இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து 5.1 கன்வெர்ட் ஆகி நமக்கு இந்த போர்டு வழியுமா வந்து 5.1 கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கிரவுண்டு எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒயரை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் கொடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஒயர் வந்து கொடுத்துருக்கு. இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் ஒயர் வந்து இதில் கொடுத்துருக்கு. இது ஒரு லைனு, அதுக்கப்புறம் இது ஒரு லைனு. ஓகேங்களா. அதாவது இது மேலே லெஃப்ட்டு பாசிட்டிவ், இந்த சைடு வந்து ரைட்டோட பாசிட்டிவ் அப்படி இருக்குது. அப்போ இந்த சென்டரில் இருக்கிறது இது வந்து காமன். ஓகேங்களா. இது வந்து சென்டரில் இருக்கிறது இந்த ரெண்டோட காமன். அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கிறது இந்த ரெண்டோட காமன், அதாவது இந்த ரெண்டோட காமன். அதே மாதிரி இங்கே சென்டரில் இருக்கிறது ரெண்டோட காமன். இப்போ இந்த காமன், அதுக்கப்புறம் இந்த காமன், இது ஒரு காமன், இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு பின்னில் கிரவுண்டை நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. இதுதான் கிரவுண்டு. ஃபஸ்ட்டு பின்னில் இந்த டிவிடி இன்புட்டில் ஃபஸ்ட்டு பின் கிரவுண்டில் வந்து இங்கே கொடுப்போம். அதுக்கப்புறம் சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டு, இந்த சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டை வந்து எங்கே கொடுப்போம் அப்படின்னா இது வந்து சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா. இது ஒரு பின்னு பாருங்கள், இது மேல் டாப்பு பின்னு. இந்த ரெட் கலர் வேறு வந்து சரௌண்டிங் லெஃப்ட்டு, இந்த ஆரஞ்சு கலர் வேறு வந்து சரௌண்டிங் ரைட்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் லெஃப்ட்டுக்கு அப்புறம் அடுத்தது வந்து சப்புன்னு இருக்குது. ஓகேங்களா. 1 2 3 4, 4வது வந்து இங்கே இருக்குது சப்பு. இந்த சப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது, அதாவது டிவிடியிலிருந்து வர சப்பு. இது வந்து சென்ட்ரு சப்பு. இது வந்து சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, இது வந்து சென்ட்ரு சப்பு. ஓகேங்களா. இப்படி இருக்கும்போது இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்குது. இந்த சப்வூஃபர்லேருந்து இந்த சப்வூஃபர் வந்து கீழே இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்குது. இதுதான் சப்வூஃபரு. இது வந்து ஒய்லட் கலரு, ஒய்லட்க்கு ப்ளூ. ஓகேங்களா. மேலே இருக்கிற பின்னு வந்து ப்ளூ, இந்த ஒய்லட் கலர் வந்து கீழே இருக்கிறது. ஓகேங்களா. இந்த ரெண்டையும் எடுத்து சென்டருக்கும் சப்புக்கும் கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்பு இருக்குது. சப்பு வந்து நம்ம இந்த ஒய்லட் கலர் நம்ம இங்கே கீழே பார்த்தோம், இந்த ஒய்லட் கலர் இது கொடுக்கணும். இந்த ப்ளூ கலர் வந்து மேலே இருக்கிறது. இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு. ஓகேங்களா. சென்ட்ரு. அடுத்தது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, இந்த ரெண்டையும் எடுத்து இதில் ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா. அதாவது இதில் ஒன்று, அதுக்கப்புறம் இதில் ஒன்று கொடுக்கணும். இதுதான் வந்து டிவிடியிலேருந்து வர இன்புட்டை இதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு இது ஒரு ஆக்ஸ் கனெக்ஷன், அப்புறம் இது ஒரு ஆக்ஸ் கனெக்ஷன், அப்புறம் இது ஒரு ஆக்ஸ் கனெக்ஷன், மொத்தம் 3 இருக்குது. இது எதுக்குன்னா ஒன்று டிவிக்கு போட்டுக்கலாம், ரெண்டாவது வந்து அந்த ஜாக் கேபிள் குத்தி மொபைலுக்கு ஏதாவது போகிறதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது எல்சிடி டிவி எல்இடி டிவி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு போட்டுக்கலாம். இல்லாட்டி விசிடி வேறு அந்த மாதிரியாவது போட்டுக்கலாம். இப்போ டிவிடியிலேருந்து நீங்கள் 5.1 எஃபெக்டிவ் வேணால் இது நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை டிவிடியில் சும்மா ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் வந்து இந்த 2 பின்னை மட்டும் கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 5.1 கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். 2 பின் குத்தினா கூட போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த போர்டு நான் தனியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து யூஎஸ்பிக்கு போகிறது, அது நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து கிரவுண்டு, அதுக்கப்புறம் லைன் 1
R1 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் லைன் 2 R2, அதுக்கப்புறம் லைன் 3 R3 இருக்குது. இதெல்லாம் என்னென்னா ஃபஸ்ட்டு கிரவுண்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் கிரவுண்டு ஒன்று காமனாக எடுத்துக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அதுக்கப்புறம் கிரவுண்டு ஒன்று காமனாக எடுத்துக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டு. இந்த கிரவுண்டை எடுத்து இங்கே சொன்ன மாதிரி இங்கே காமனாக வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்களா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து காமன் கிரவுண்டு. இதிலிருந்து இதோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதிலிருந்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்குறாங்க. பிளாக் கலர் ஒயரை வந்து எடுத்து இதோட கிரவுண்டுக்கு போகும், அதாவது இந்த கிரவுண்டுக்கு வரும். அதுக்கப்புறம் R1 L1 R1, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு, அதை எடுத்து ஏதாச்சும் ஒரு இதில் நம்ம இதில் அப்புறம் இதில் ஒன்றில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது R2 L2, ரெண்டாவது வந்து L2, ரெண்டாவது வந்து L2 R2, இதை எடுத்து இதில் ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா காமன் கிரவுண்டு வந்து காமனாக வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஆக்ஸ் கனெக்ஷன் எடுக்கும் போதும் நம்ம வந்து காமன் கிரவுண்டை கணக்கு வச்சு பார்த்து கொடுக்கணும். அடுத்தது வந்து L3 R3 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே ஒன்று Lங்கிறது லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து லைன் கொடுக்கணும். நம்ம இதை வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது இன்புட்டும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து யூஎஸ்பியில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து இந்த டிவி விசிடி இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனாக வரும். அதே மாதிரி யூஎஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த யூஎஸ்பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் முன்னாடி வந்து இந்த இடத்துல மாட்டிருப்பீங்க. இந்த யூஎஸ்பி வந்து நம்ம நார்மலாக வந்து MP3 டீகோடராக வந்து நம்ம போடலாம். ஆனால் நான் வந்து இது போட்டிருக்கிற வந்து டிஜிட்டல் வீடியோ பிளேயராக போட்டிருக்கேன். அதாவது இதில் MP3யும் வரும், சாங்கும் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பென்ட்ரைவில் இருக்கிறத வந்து வீடியோவாகவும் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு காமனாக எல்லா இடத்துலையும் ஆகிருக்குது. இது சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு, இந்த சைடு அந்த சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? சென்டரில் இருக்கிறது கிரவுண்டு, இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட்டு ரைட்டு. இப்போ இந்த லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுப்போன்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். இந்த இதில் பின்னாடி இந்த இடத்துல கொடுப்போம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, லெஃப்ட்டு ரைட் சைடு ரைட்டு, சென்ட்ரலில் இருக்கிறது கிரவுண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இதிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கணும். சரிங்களா? பெரிய ஒயிட் கலர், திக்னஸான ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, கிரவுண்டு வந்து சின்ன ஒயிட் கலர், திக்னஸ் கம்மியான ஒயிட் கலர். ஓகேங்களா? அதை கொண்டு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை கொண்டு வந்து இந்த யூஎஸ்பியில் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பக்கத்தில் வச்சா ஷார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ராக்கை ட்ரேஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஓகேங்களா? இது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த போர்டில் வந்து நம்ம இன்புட் பார்த்தாச்சு, யூஎஸ்பி பார்த்தாச்சு, இதை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவிடியிலிருந்து வரக்கூடிய இன்புட்டும் இந்த ஆக்ஸில் நம்ம பின்னாடி குத்துவோம் இல்லைங்களா, இந்த டிவியிலேருந்து டெக்கிலேருந்து விசிடியில், அப்புறம் நம்ம மொபைல் ஜாக்கு வந்து பின்னாடி ஏவி பின் கனெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்து ஒவ்வொன்றா மாற்றும் போது உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். இந்த டிவி டேப்பு இதுன்னு வரும், அதுக்கப்புறம் யூஎஸ்பின்னு வரும், அதுக்கப்புறம் டிவிடின்னு வரும். இதில் இருக்கிற நீங்கள் என்ன லைன் எல்லா லைனும் ஒட்டுக்கா நம்ம கொடுத்துட்டு நம்ம ஆப்ஷனில் ஒவ்வொன்றா மாற்றும் போது அது அப்படியே இங்கே 5.1 கன்வெர்ட் ஆகும். இதே நம்ம என்ன வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு. இந்த கிரவுண்டுன்னு இருக்கிறத நீங்கள் இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு கொண்டு வரணும். ஆம்ப்ளிஃபையருக்கு போர்டுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டு வச்சுருப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து கிரவுண்டு, காமனாக எல்லா இடத்துலையும் போகிற கிரவுண்டில் ஒரு கிரவுண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இதிலிருந்து வந்து இந்த கனெக்டரை தான் நான் போட்டிருக்கேன். இந்த கனெக்டர் வந்து இதில் நான் குத்தி காமிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதிலே வந்து நான் குத்தி காமிக்கிறேன். அந்த போர்டில் நான் குத்துவேன், அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த போர்டிலே வந்து நான் குத்தி காமிக்கிறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது, இந்த பிளாக் கலர் வந்து கிரவுண்டு. இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த பிளாக் கலர் ஒயரை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இது வந்து கிரவுண்டு, காமனாக கொடுக்கக்கூடிய கிரவுண்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டுன்னு வருது. இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு வந்து ப்ரௌன் கலர். இந்த ப்ரௌன் கலர் எடுத்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இந்த சேனலில் இங்கே இன்புட்டுன்னு இருக்குது, இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கிரவுண்டு, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் வந்து இப்படி பார்த்து போட்டிருப்பாங்க, அதில் கொடுக்கணும். இந்த இடத்துல சும்மா டம்மியாக தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வந்து மைனஸ் சைடு தான் எப்போவுமே வந்து நம்ம ஆக்ஸ் கனெக்ஷன் இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரைட்டு வந்து என்ன கலரு, ரெட் கலரு.
ரெட் கலர் வந்து மூணாவது ஃப்ரண்ட்டு ரைட்டு. நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இங்கே ஃப்ரண்ட் லைட்டு நம்ம ஃப்ரண்ட் ரைட்டுங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இதை வந்து இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நம்ம 5 லைனுக்கும் வந்து எடுத்து கொடுப்போம். இது வந்து சென்ட்ரு வந்து ஆரஞ்சு கலரு. இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீன் போட்டிருக்கு, ஆனால் ஜீன் போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து சீன் போட்டிருக்கு. இது வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம. இது வந்து சென்டர் ஆரஞ்சு கலரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து சப்பு. இந்த எல்லோ கலர் சப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போர்டுக்கு போகும். அதாவது எல்லோ கலர் சப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்பு போர்டுக்கு போகும். இந்த எல்லோ கலருக்கு வந்து இன்புட்டாக போகும். இது வந்து சப்பு போர்டு, எல்லோ கலருக்கு இன்புட்டாக போகும். ஓகேங்களா, இந்த எல்லோ கலருக்கு இன்புட்டாக போகும். அதுக்கப்புறம் சப்பு, அதுக்கப்புறம் சரௌண்டிங் லெஃப்ட்டு ரைட்டு. சரௌண்டிங் லெஃப்ட்டு வந்து பச்சை, அதாவது க்ரீன் கலரு. சரௌண்டிங் ரைட்டு வந்து ப்ளூ கலரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே ஒரு எண்ணு, இங்கே ஒரு எண்ணு. அதாவது சரௌண்டிங் லெஃப்ட்டுக்கு வந்து க்ரீன் கலரு, சரௌண்டிங் ரைட்டு இங்கே இருக்குது, சரௌண்டிங் ரைட்டுக்கு இங்கே ஒரு இன்புட். அதே மாதிரி இந்த 5 சேனல் இன்புட்டையும் இங்கே வந்து கொடுத்தாச்சு. இதிலிருந்து அவுட்புட்டுன்னு வரதை எடுத்து நம்ம ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது வந்து டிவிடி இன்புட்டு, இது வந்து யூஎஸ்பிக்கு போகிறத நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ஆக்ஸ் கனெக்ஷன் லைன், நம்ம பின்னாடி வந்து டிவிடிக்கு டேப்புக்கு எடுக்கிறது. அப்புறம் இது வந்து கிளாக் பல்ஸு, அதாவது டிஸ்பிளேக்கு போகிற கிளாக் பல்ஸு 5 வோல்டேஜும் போகுது. அதுக்கப்புறம் இது வந்து ஆம்பிளிஃபையர் போகிறது, இதை வந்து பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பு லெவலு, அதாவது சப்பு வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அதாவது பேஸ் ஜாஸ்தியாக வரணுமா, இப்போ பேஸ் பஞ்ச் வந்து ஜாஸ்தியாக வரணுமா கம்மியாக வருமா அப்படிங்கிறத நம்ம இதில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த போர்டு இன்னும் பார்க்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் நம்ம கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ரெகுலேட்டர் ஐசி வந்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது இந்த போர்டில் இருந்து நம்ம 12 வோல்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, அதாவது டிசி வோல்டேஜ் 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. இந்த ரெட் கலரும் ஒயிட் கலரும் இது வந்து இந்த ஐசிக்குள்ளே போகுது. ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, இந்த ஒயிட் கலர் வந்து மைனஸு. அதே மைனஸ்லேருந்து இன்னொரு ஒயர் எடுத்திருக்கோம், அது வந்து க்ரீன் கலரும் இந்த ஆரஞ்சு கலரும். ஓகேங்களா, ஆரஞ்சு கலர் வந்து அதிலிருந்து அவுட் ஆகுறது. 12 வோல்ட் இதில் போய் 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த போர்டுக்கு வருது. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது. இந்த ப்ளஸ் வந்து இங்கே +5 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம இதில் +5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். +5 வோல்ட்டு. அதுக்கப்புறம் கிரவுண்டு வந்து க்ரீன் கலரு, ப்ளஸ்ஸு வந்து ஆரஞ்சு கலரு. அதே கலர் தான் வந்து இங்கே இருக்குது. இதிலிருந்து அவுட் ஆகுது. 12 வோல்ட் வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதில் இந்த 5 வோல்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து 5 வோல்ட்டு, இந்த க்ரீன் கலர் வந்து 0 வோல்ட்டு. ஓகேங்களா, இது வந்து இந்த போர்டுக்குள்ளே போகுது, இந்த வீடியோ போர்டுக்குள்ளே போகுது. அடுத்தது வந்து இது நம்ம வந்து ஆடியோ வந்து கொடுத்தாச்சு, பவர் வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து CVBSன்னு இருக்குது. அதுதான் வந்து வீடியோவோட பாசிட்டிவ் சைடு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து கிரவுண்டு. இது வந்து CVBSன்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த CVBSங்கிறது பாசிட்டிவ் சைடு. இந்த ரெட் கலர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன் நான். ஓகேங்களா, இதையே வந்து நான் எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் 3 கனெக்டர் வேணும்னா எத்தனை கனெக்டர் வேணால் போட்டுக்கலாம். இந்த 3 கனெக்டர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்குறேன், ரெட் கலர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து பின்னாடி வீடியோ போட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது, எந்தெந்த ஒயரிங் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒயரிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம், இது வந்து எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம்.